வணக்கம். சசிகுமார் டாக்ஸ் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்கொயரி வேணும். இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் கூகுள் ஆட்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் உங்களுடைய வீடியோவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப் சேனலில் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோவை மற்ற சேனலில் இருக்கிற வீடியோஸை பீப்புள் வந்து பார்க்கும்போது உங்களுடைய வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். ஓகே, பட் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரைட் பீப்புளை ரீச் ஆகுமான்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரைட் பீப்புளை ரீச் பண்ணுறதுக்காக நீங்களே வந்து அந்த வீடியோஸை கொடுக்கலாம். இது வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், உங்களுடைய வீடியோவை யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது, கூகுள் ஆட்ஸ் பண்ணும்போது, நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல, இந்த பர்டிகுலர் சேனலில் என்னுடைய வீடியோ ஆடாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்களாக சூஸ் பண்ணும்போது, ஒரு வீடியோவை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டான வீடியோவை சூஸ் பண்ணுவீங்க. அதில் உங்களுடைய ஆட் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அது என்கொயரியாக கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து லேண்டை செல் பண்ணுறீங்க. ஸோ கூகுளில் லேண்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸை சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் சர்ச் பண்ணதில் ஒரு 10 வீடியோஸை சூஸ் பண்ணி, அந்த வீடியோஸ்க்குன்ட்டு ஒரு யூஆர்எல் இருக்கும், ஓகேங்களா? அந்த யூஆர்எலை பிளேஸ்மெண்ட் யூஆர்எலாக வச்சு நீங்கள் யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அந்த யூஆர்எல்லாம் உங்களுடைய வீடியோ ஆட் வரணுன்ற மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறதுனால ரைட் ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வீடியோ ஆடாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.